நான் சொல்லு. என்ன நீ போன் எடுக்கிற? மாமா என்ன ஆத்துல தான் இருக்காரா? பெட்ல கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. கேக்குறியா? புயலுக்காரன்னு வசனம் பேசிட்டு அப்பனும் மௌன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கண்ணா. அருணும் ஸ்கூலுக்கு போயிட்டானா? பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? நான் உங்க மாமா எந்திரிச்சிட்டாரு. சின்னு. அப்புறம் பண்றேன். பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? காதுக்குள்ள ஈ மொய்க்கிற மாதிரி வருண் ராத்திரி பூரா ஒரே புலம்பல் மாமா. வர வர பசங்க உன்னை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதோட சேர்த்து இந்த ஸ்கூல் சான்ஸ் கூட உன்னாலதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் நீ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். தண்டோர அடிக்கிற மாதிரி ஊருக்கே கேட்கிற மாதிரி சொன்னா விடிஞ்சதும் உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சிருக்க. என்ன சின்ன இது? நமக்கு வேண்டியதெல்லாம் அவ ஸ்கூலுக்கு போறதானே. நல்ல சான்ஸ் தான். அவனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? வா, சொல்லாம இருப்பேனா மாமா? நீ முதல்ல குளிச்சுட்டு வா போ. நம்ம டிஃபன் சாப்பிட்டே சண்டை போடலாம். சின்னும் சொல்லிட்டு செய்யறது வேற, செஞ்சுட்டு சொல்றது வேற. இப்போ உன்னை ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்க. போன தடவை ஓடி போயிட்டான். இப்ப என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வேதம் படிக்க அனுப்புனா அவனை விட்டு என்னால இருக்க முடியாது மாமா. அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்காக தான் பண்ணேன்னு சாக்கு போக்கு சொல்லாத. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்ப. இப்பவும் அதே தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத விட என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் முக்கியம். நீ செஞ்சது கரெக்டா இருந்திருந்தா இன்னைக்கும் அலாரம் கரெக்ட் டைம் கிடைச்சிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு மாமா இவ்ளோ சீரியஸ் ஆகுற? எனக்கு முதல்லயே சொல்லிட்டு தான் அவனை ஃபெயில் பண்ணியா? அவனுக்கு நல்லதுன்னு தானே பண்ணேன். இத கூட நான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு தான் பண்ணேன். என்னை கட்டிக்கிறதுக்காகவே பிறந்தடி நீ. முடிஞ்சிருச்சு. இனி அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே வேண்டாம். அம்மா 10th ஃபெயிலு, புள்ள 5th ஃபெயிலு. சின்ன விஷயம் இல்ல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத மாமா. என் பையனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தப்பு நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி என் பேச்சுல தப்பு கண்டுபிடிக்கிறாளே தவிர சரஸ்வதிக்கு அவ பண்ண தப்பு அவளுக்கு தெரியல. மனுஷனோட பேச்சுக்கு மதிப்பு கேட்கறதுனால வராது, கடை பிடிக்கிறதால வரும். ஆனா என் பேச்ச மதிக்காத உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? உன் புள்ள மேக்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். அன்னைக்கு வாயை திறந்து என்னோட தான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் மாமா மாமா என் 10th நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணுமா? கவர்மெண்ட் உத்தியோகம், வரதட்சணை நிறைய கிடைக்கும். 10th ஃபெயில் ஆன என்ன நீ கட்டிக்க மாட்டேன்னு எங்க அப்பா சொல்றாரு. ஏய் சின்னு, நீ என்ன கட்டிக்கிறதுக்காகவே பிறந்தவ. உன்ன வேணான்ட்டு வரதட்சணையும் குவாலிஃபிகேஷனையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? பேரு கோத்திரம் சொல்லுங்க. கௌசிகாச கோத்திரம், சுப்பிரமணிய சத்யபிரசாத், பால சரஸ்வதி. என் மனைவி. லட்சுமி கண்டு சோக்கி சோர்க்கம் விட்டு வருகை புரிந்து உயிர் கலந்திட்ட பொழுதே. என்னங்க? உனக்கு பிடிச்ச குங்கும கலர் சேலை கொடுத்தாதான் என்ன கட்டிக்குவேன்னு உன் மாமனார் கிட்ட, அதான் எங்க அப்பாட்ட சொல்லு. சரி. வானமே